என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நக்கீரன் கோபால் வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை பற்றி, அந்த பொண்ணை பாலியல் தொந்தரவு ஆளானதை பற்றி எதுவுமே பேசலைன்னு சொல்லி இப்போ ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது. பேசிக்காக நக்கீரன் கோபால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மிடில் கிளாஸ்லேருந்து படிப்படியாக முன்னுக்கு வந்தார். தன்னோட சொந்த உழைப்பால் முன்னுக்கு வந்தார். எங்கேயும் திருடலாம் போய் சொல்லலை, எதுவும் இல்லை, நல்லபடியாக முன்னுக்கு வந்தார். அதை மாதிரி இருக்கிறவங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது, ஒரு பத்திரிகையில் எழுதணுன்னா கூட, ஒருத்தவங்களை பற்றி எகென்ஸ்டாக எழுதணுன்னா கூட, நம்ம ஜெயலலிதா அம்மாவை பற்றி கூட நிறையா விஷயங்கள் அவங்க 2 பேருக்குள்ளே கான்ட்ரவர்சி ஆச்சு. நம்ம நக்கீரன் கோபாலுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் நிறையா ஆச்சு. அப்போ ஜெயிலெலாம் பிடிச்சி போட்டு நிறைய பிரச்சனை ஆச்சு. இந்த மாதிரிலாம் நடக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லைன்னு வச்சிங்க, ஏதாவது ஒரு ஆப்போசிட் பார்ட்டியோ ஏதோ ஒரு பார்ட்டி அவங்க சப்போர்ட் இல்லைன்னா அவங்களாம் என்ன ஆகிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். அப்போ அவர் டிஎம்கேவோட சப்போர்ட்டர் தான் இருந்திருக்கிறாரு. அதனால தான் அந்த சந்தன கடத்தல் வீரப்பண்ண போய் இது பண்ணுறதுக்கெலாம் அவர் ஹெல்ப் நிறையா பண்ணியிருக்கிறாரு. இது கட்சிக்கு அப்பாற்பட்டு பார்க்கும்போது நம்மளாம் எந்த கட்சியும் கிடையாது, சோத்து கட்சி தான். ஏன்னா நம்ம ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாதுனால நம்மளுக்கு எந்த கட்சியும் அவசியம் இல்லைங்கும்போது நம்ம அப்படி தான் பெருமையாக சொல்லிப்போம். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயங்களை கான்ட்ரவர்சியில் மாட்டும்போது, ஜெயலலிதா சிங்கம் மாதிரி ஒரு லேடி, அவங்கள எகென்ஸ்டாக இவர் பேசணும், விஷயங்கள் செய்யணுன்னா அவருக்கு யாராவது பின்பக்கத்துலேருந்து நிச்சயமாக ஒரு உதவி தேவைப்படும். ஒரு சப்போர்ட்டுங்கிறது இல்லாமல் அந்த தைரியம் வராது செய்கிறதுக்கு, ஒரு வேலை செய்கிறதுக்கு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதனால் அவர் குரல் கொடுக்கலன்னா எப்படிங்க குரல் கொடுக்க முடியும்? கொடுத்துருக்குறாரு. இப்போ லேட்டாக சொல்லியிருக்காருங்கிறத விட சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாத்துக்குமே பொங்கி எழுந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது உண்மை தான், கரெக்டு தான். அது பொள்ளாச்சி விஷயத்தை பற்றி பேசும், இது ஏன் பேசக்கூடாது, அவ்வளோ உனக்கு ஏன் இந்த அளவு ரோசம் வரல, நீ அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதுங்கிறது தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். எப்படின்னா, அவ்வளோதானலாம் ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாருக்கும், மனுஷனாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயத்தில் கோவம் வரதான் செய்யுது. அந்த சாரி யாருங்கிறது இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஒரு அனுமானத்தில் ஏதோ 2-3 பேர் சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறதும் யாருக்குமே தெரியாது. நிச்சயமாக போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அது சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது வெளியில் வருமோ வரலையான்னு கூட தெரியல. இன்னும் பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க யாரோட ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் கூட இல்லாமல் அவங்க எப்போவுமே தனியாலாம் இருக்க முடியாதுங்க. அது ரொம்ப இப்போ இந்தியன் சிச்சுவேஷனுக்கு இருக்கவும் முடியாது. அதனால் அவரை டிஎம்கே ஆள், பக்கா டிஎம்கே ஆள், அதனால தான் நீ கம்முன்னு இருக்கேன்னு சொல்கிறதுனால அவர் கெட்டவன்ற முடிவுக்கு நம்ம வர முடியாது. ஏன்னா ஒரு நிமிஷம் இல்லாட்டி ஒரு நிமிஷம் வளைஞ்சு கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், எப்பயோ காலி ஆகிப்பார். அதுதான் உண்மை. அதனால் இந்த ஏதாவது ஒரு விஷயம்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு கெட்டது நடந்ததுன்னா, நீ ஏன் வாயை திறக்கல, இருக்கிற பொலிட்டிஷியன்லாம் நம்ம கேட்போம். அதோடு இல்லாமல் சினிமாக்காரங்களை, அது முக்கியமான பெரிய தமாஷன்னா, ரஜினியா வாயை திறக்கல, சூர்யா வாயை திறக்கல, இந்த டைரக்டரையா வாயை திறக்கல, அந்த டைரக்டரையா வாயை திறக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறதே ஒரு அதை விட அடிமுட்டாள்தனம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்க சினிமாவில் வந்தது சம்பாதிக்கிறதுக்கு, பாப்புலராக இருக்கிறதுக்கு, அப்படின்னு நம்ம ஊரில் நடக்க அநியாயத்துக்காக குரல் கொடுக்கறதுக்கு கிடையாது. அது அவங்க பர்சனல் இஷ்டம். அவங்க சொல்கிறது சொல்லாதது எல்லாமே அவங்க பர்சனல் இது தான். அதனால் நீ ஏன் அது பேசலான்னு கேட்குறதே எவ்வளோ அடிமுட்டாள்தனம்னு யோசிச்சு பாருங்கள். அதுவே பெரிய தப்பு. அதனால் அவர் 99% வரைக்கும் நியாயமாக இருக்கிறதான் ஓரளவுக்கு ட்ரை பண்ணுவார் நக்கீரன் கோபால், இல்லைன்னு நம்ம மறக்க முடியாது. அப்போ சில விஷயங்கள் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் நம்ம அதனால் அவர் ரொம்ப கரெக்டாக 100% கரெக்டாக நம்ம இருந்தோம்னு வச்சிங்களேன், எப்போயோ யாராக இருந்தாலும் காலி ஆகிடுவாங்க. அதுதான் உண்மை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.